வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. நம்ம ஜீவா சினிமாவில் சில நாட்களுக்கு முன்பு சில சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ரொம்ப ஆபாசமாக அநாகரிகமாக பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுகிறாங்க. ஸோ இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. கோடம்பாக்கமும் இவர்களை பயன்படுத்துதுன்னு, அதாவது இந்த காத்து கருப்புன்னு போன்றவர்கள், இந்த பெண்களை எப்பவும் அசிங்கமாக பேசுகிறவங்க, அந்த மாதிரியான பேட்டிகளில் எடுக்கக்கூடியவங்க. ஜிபி முத்து கூட ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு, ஆனால் அவங்கள வச்சு தான் தமிழ் சினிமா இயங்குது, அவங்கள வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்ததை நான் பற்றி சுட்டி காட்டி, இது ரொம்ப அநாகரிகமான போக்கு, இது தமிழ் சினிமாவுக்கு ஹெல்த்தி இல்லை, சமூக வலைதளங்களும் நாகரிகமாக இருக்கணும், அநாகரிகமாக கெட்ட வார்த்தை பேசுவது என்பதை தவிர்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். அப்போ பல பேர் கேட்டிருந்தாங்க, நல்ல விஷயங்களை நம்ம சொல்லலாம்ல அப்படின்னு, மக்களுக்கு நல்லது சொல்கிற யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே அறிமுகப்படுத்துங்கன்னு. இது ஒரு நல்ல விஷயந்தான். அதாவது ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்தை பாராட்டுவதுங்கிறது எப்போவுமே இருக்கிறதில்ல. ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்தை பார்த்து பொறாமப்படுறது, அவங்கள பற்றி இவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல ஊடகங்கள் நல்ல செய்திகளை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அநாகரிகமாக ஆபாசமாக பேச அந்த மாதிரியான சில ஊடகங்கள்லாம் இருக்குது. அதை தமிழ் சினிமா பயன்படுத்திக்குது அப்படிங்கிற விஷயம் போக, நல்ல விஷயங்களை இந்த சமூக வலைதளங்களை, இந்த யூடியூப்பில் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸில் செய்யும்போது அதையும் நம்ம பாராட்டணும். இப்போ ஷாலினி ஸ்டோர்ஸ்னு ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். அதில் ஷார்ட்ஸில் ஒரு கணவன் மனைவி கடை வச்சு நடத்துகிறாங்க, மளிகை கடை. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள், கஸ்டமர்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. தம்பி எந்த ஆளுங்க? ஏன் ஜாதி பேரை சொன்னாதான் என் கடையில் ஜாமான் ஆகுங்களா? ஆட தம்பி, இதில் என்னப்பா இருக்க? சில கஸ்டமர்ஸ் கோமாளித்தனமாக இருப்பாங்க, சில கஸ்டமர்ஸ் நல்லவங்களாக இருப்பாங்க, சில கஸ்டமர்ஸ் கடைக்காரங்களை கலாய்ப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையான வணிகம் தேவை, மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த தன்மையில் நம்ம செயல்படணுங்கிற அடிப்பில் அந்த கணவன் மனைவி இருவரும் நேர்மையை முதலீடாக கொண்டு நடத்துகின்ற ஒரு வணிக அறத்துடன் செயல்படுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு வயசு பையனும் வயசு பொண்ணும் சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸ் போட்டாலே அது கொஞ்சம் ஒரு ஆபாசமாக இல்லை கவர்ச்சியாக, குறைந்தபட்சம் இந்த ஆண் பெண் எதிர்பாலின ஈர்ப்பை மையப்படுத்தி அதை ஒரு வணிகமாக்குற ஒரு தன்மையோடு தான் இருக்குது சினிமாவிலேருந்து எல்லாமே. அதுவும் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆண் பெண் நடனம், ஒரு காதல், கணவன் மனைவினா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி எதெல்லாம் சொன்னால் மக்கள் படக்குன்னு சிரிச்சிருவாங்களோ, திட்டிக்கிட்டு கூட ரசிச்சுட்டு பார்ப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் ஷாலினி ஸ்டோர்ஸில் ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருத்தர் அவங்க கடையில் கேட்குறாரு, தம்பி நான் ஒரு முஸ்லீம் கடையில் வாங்கிட்டு இருந்தேன், நான் ஒரு டீலர் மாதிரி, இனிமேல் உங்கள் கடையிலே எல்லா பொருளையும் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, ஏங்க பாய் கடை நல்லா தானே இருக்கும், ஏன் வாங்கலைன்னா, அப்படி இல்லை தம்பி, நீங்கள் தூத்துக்குடிக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன ஆளுங்க, என்ன ஜாதி, நான் ஒரே ஜாதியாக இருந்தால் நம்ம உங்கள்கிட்டே வாங்கிக்க வேண்டியதானே, நான் எதுக்கு போய் ஒரு முஸ்லீம் கடையில் வாங்கிக்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அதாவது நான் உன்கிட்ட வச்சுக்கிறேன்ப்பா, நீ நம்ம ஜாதியான்னு மட்டும் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன், லாபத்தை உனக்கே தரேன், யாரோ ஒரு முஸ்லீமுக்கு தரதுக்கு பதிலாக உனக்கு தரேங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதை அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் உரிமையாளர்களான அவர்கள் 2 பேருமே மறுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கடையில் வாங்குங்க, ஆனால் இன்னொரு கடையில் மதத்தை காரணம் காட்டி அந்த கடையில் நான் வாங்க மாட்டேன், நீங்கள் நம்ம ஆளுக நம்ம ஜாதின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத ஒருபோதும் வாங்க மாட்டேன், ஜாதி பார்த்து ஜாதிக்காரங்கிற அடிப்படையில் என் கடையில் நீ வாங்குறதா இருந்தால் அப்படி ஒரு வியாபாரம் உங்ககிட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆளுங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க கடையில ஜாமான் வாங்குவீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுங்க. ஒரு புரட்சிகர சமூக மாற்றத்திற்கான ஊடகம் கிடையாது ஷாலினி ஸ்டோர்ஸ். ஒரு ஜனரஞ்சகமாக ரொம்ப ஜாலியாக தான் அதை ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் கூட மக்களுக்கான ஒரு சாதி தப்பானது, சாதி கொடுமையானது, சாதி பார்ப்பது தவறு அப்படிங்கிற அந்த அரசியலை முன்னெடுக்கணுங்கிற தோணியிருப்பது மகிழ்ச்சி. ஏன்னா யூடியூப் என்றாலே அசிங்கம், ஆபாசம், அநாகரிகம், அவதூறு, வெறுப்பு, வயிற்றெரிச்சல், இந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டால் அதில் மக்களுக்கான பிரச்சனைகள், குறைந்தபட்சம் வெறுப்பு அரசியலுக்கு எதிரானது. இப்போ எந்த அளவுக்கு இஸ்லாமிய கடைகளில் வாங்காதே என்று இந்த வட இந்தியாவில் சில மதவாத அமைப்புகள் நடத்துகிறாங்க. திரைப்படம் காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற பேரில் இஸ்லாமியர்களை கொடூரர்களாக சித்தரித்து படம் வந்துக்கிட்டு இருக்குது. கேரளா ஸ்டோரிங்கிற முறையில் கேரளாவில் உள்ள இஸ்லாமியர்களை ஏதோ பொம்பளை பிள்ளைகளை கடத்தி மதம் மாற்றி தீவிரவாத அமைப்பில் சேர்த்து விடுறான்னு ஒரு தப்பான கதையை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் சினிமா என்பது முழுக்க முழுக்க மதவெறியை பரப்புகின்ற, சாதி வெறியை பரப்புகின்ற ஒரு தளமாக இன்று சினிமா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மூலமாக
மக்களிடம் பிரபலமடைந்த ஷாலினி ஸ்டோர்ஸ் மாதிரியான இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை ஜீவா சினிமா மனமார பாராட்டுது. தப்பான விஷயங்களை சுட்டி காட்டுறோம், மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து காட்டுறோம். அந்த வகையில் அது இன்னொரு யூடியூப், அது ஏன் யூடியூப் கிடையாது. இருந்தாலும் நல்ல விஷயத்தை பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஆக ஜீவா சினிமா சேனல், ஜீவா டுடே சேனலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு பார்த்துருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் இந்த ஷாலினி ஸ்டோர்ஸை கொஞ்ச காலமாக பார்த்துட்டு வரேன். அதில் குறிப்பாக எப்போ நாங்கள் ஜாதி பார்த்து வியாபாரம் செய்ய மாட்டோம், நமக்கு எல்லாரும் ஒன்று தான், இந்து முஸ்லீம் நாடார் வன்னியர் தேவர்னு வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்று தான், மனிதனுக்கு மனிதனும் உதவி செய்யணுமே உள்ளே ஜாதி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜை ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒரு பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய, தமிழ் தேசியம்னு எந்த அரசியலும் அவர்கள் பேசியது கிடையாது. இயல்பாக மக்களிடம் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்தோடு வருது. இந்த மாதிரி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சேனலை நம்ம ஆதரிப்பதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது பாராட்ட வேண்டியதும் நம்முடைய கடமை. ஜீவா சினிமா ஒருபோதும் அந்த பாராட்டுவதை தவறாது செய்யும். அந்த விதத்தில் அதை பாராட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவை எடுத்துக்கோங்க. என் ஜாதி பெருசு, எங்கள் ஜாதிக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு, எங்கள் ஜாதி சாமி தெரியுமா, எங்கள் ஜாதி அருவாடுத்தா வெட்டும், எங்கள் ஜாதி பொண்ணுங்களை எவனாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம், இந்த ஊர் எங்கள் இது, எங்கள் ஊரில் அவன் பேரை சொல்லிப்பார், நாங்கள் ரவுடிசத்தையும் சாதி வெறியையும் இணைச்சு இதுதான்டா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சமீப காலமாக திரைப்படங்கள் வருது. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. இதே தமிழ்நாட்டில்தான் சாதி ஒழிப்புக்காக பல்வேறு திரைப்படங்கள் வந்தது. சாதியை தப்பு என்று சொல்லி திரைப்படங்கள் வந்தது. காதல் தான் பெருசு, சாதி பெரிதல்ல என்று சொல்லி திரைப்படங்கள் வந்தது. ரஜினி காலத்தில், விஜயகாந்த் காலத்தில், கமலஹாசன், விஜய், அஜித்னு எல்லோருமே அப்படி நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக சாதி பெருசு, காதல் பெருசு இல்லை, காதலிக்கிறவன் அயோக்கியன் அப்படிங்கிற மாதிரியான டோனில் குறிப்பிட்ட ஒரு சாதியினரை மட்டும் குறிவைத்து இந்த சாதியானவங்களாம் மோசமானவங்கன்னு சொல்லிலாம் படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இளைஞர்களை அதிக அளவில் சென்று சேருகின்ற ஷாலினி ஸ்டோர்ஸ் மாதிரியான ஒரு யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் சாதி நல்லிணக்கத்தை பேசுகிறது, சாதி பார்த்து பழகக்கூடாதுன்னு பேசுறது, மதம் பார்த்து ஒதுக்கக்கூடாது என்று பேசுகிறது என்றால் இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வளர வேண்டும். இனி வரக்கூடிய புதிய சமூக ஊடகங்களில் செயல்பட வேண்டும் நினைக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் யாராக இருந்தாலும் என்னுடைய அறிவுரை என்னென்னா, இந்த மாதிரி சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுங்க. கண்டிப்பாக இன்றைய இளைஞர்களை ஏற்றுக்குவாங்க. இன்றைய இளைஞர்கள் சாதி மத உணர்ச்சியில் இல்லை. அவன் வேலை வாய்ப்புக்காண்டியும் தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் எல்லோரோடையும் பழகக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைய நவநாகரிக இளைஞன் இருக்கிறான். வெறி பிடிச்ச ஜாதி வெறியர்கள்லாம் கிடையாது. ஆனால் சில திரைப்படங்களும் சில வக்கரம் பிடித்த இயக்குநர்களும் ஜாதி உணர்வோடு இரு, ஜாதி வெறி, உன்னுடைய கடமையை உன் ஜாதி பொண்ணை பாதுகாக்கிறது தான், அந்த ஜாதிக்காரன் உன் எதிரி என்று சொல்லி இன்று இளைஞர்களை மீண்டும் சாதி உணர்வை செயற்கையாக ஊட்ட பார்க்குறாங்க. அந்த செயற்கை உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு இயல்பான அன்பு, காதல், சமத்துவம், சமூக நீதினு எல்லோரையும் அரவணைத்து வாழுகின்ற வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை. அதை சொல்ல வேண்டிய கடமை தமிழ் சினிமாவுக்கும் உண்டு, இது மாதிரி தமிழ் ஊடகங்களுக்கும் உண்டு. யூடியூபர்ஸ், ஷார்ட்ஸ் போடுறவங்க, ரீல்ஸ் போடுறவங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு யாராக இருந்தாலும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், தப்பான விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ சில படங்கள் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 90களின் தொடக்கத்தில் எஜமான், சின்ன கவுண்டர், தேவர் மகன் வந்தது. அது இப்போ விமர்சனமாச்சு. இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட என்னங்க ஜாதி பேரோட படத்துக்கு பேர் வைக்கிறாங்கன்னு விமர்சனமாச்சு. ஆனால் அந்த படங்கள் கூட ஜாதி பெருமைங்கிறது அந்த படத்தில் இருக்காது, இன்னொரு சாதியை இழிவுபடுத்துகிற தன்மை அந்த படங்கள் இருக்காது. ஆனால் படத்துக்கு பேர் சாதி இருக்கும், படத்துக்குள்ளே எந்த சாதியும் இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்காது. ஆனால் இப்போ சமீப காலமாகவே ரொம்ப வெளிப்படையாக இந்த ஜாதிக்காரங்க தான் என் பொண்ணை ஏமாத்துறான், இந்த ஜாதிக்காரன் தப்பானவன் என்று வெளிப்படையாக சொல்லியே திரைப்படங்கள் வருகின்ற ஒரு சூழல். ஆனால் அந்த படங்கள்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுவதில்லை, தேட்டரில் கூட ரிலீஸ் ஆகிறதில்லை. ஆனால் அதை விட ரீச் ஆகக்கூடிய இடத்தில் ஷாலினி ஸ்டோர்ஸ் மாதிரி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. இதை மக்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, பெட்டில் படுத்துக்கிட்டு, கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு ரெகுலராக பார்க்கிற ஒவ்வொரு சராசரி ஆண், பெண், நடுத்தர வர்க்க, முதியவர்கள், இளைஞர்கள் மத்தியிலும் இது மாதிரியான நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போகணும். ரீல்ஸு ஷார்ட்ஸ்னாலே புருஷன் பொண்டாட்டி சண்டை, இல்லாட்டி பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, வேலைக்காரனோட இதாக இருக்கிறது, அதை ஒரு காமெடியாக சொல்கிறது, இல்லாட்டி புருஷன் சமைக்கிறத கேவலமாக பார்க்குறது, பொண்டாட்டி துணியை ஆம்பளை துவைக்கலாமான்னு கிண்டல் பண்ணுறது, இன்னும் இதைத்தான் புருஷன் பொண்டாட்டி ரீல்ஸு, ஜாலி, ஜோக்குங்கிற பேரில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் ஷாலினி ஸ்டோர்ஸ் பரவாயில்ல, ரொம்ப ஆரோக்கியமாக ஜாதி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஒரு மத வெறுப்பும் சாதி வெறுப்பும் இருக்கின்ற இந்த தளத்தில் இது மாதிரியான யூடியூபர்ஸும் வரணும். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் தப்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறாங்க, அநாகரிகமாக நடத்துகிறாங்கன்னு சில பேரை நோட் பண்ணேன். ஆனால் இப்போ ஷாலினி ஸ்டோர்ஸ் மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த பரிதாபங்கள், கோபி சுதாகரை பற்றி ஒன்று சொல்லணும்.
அதில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் அவர் இந்த ஆட்டோவில் குப்பை வண்டி தள்ளிட்டு போயிட்டுருப்பார். அப்போ வந்து யாரோ ஒருத்தர், ஏய் வாரா குப்பை வண்டி ஓட்டுறவனுக்குலாம் வாழ்க்கை கவர்மெண்ட் ஜாபுடா, நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல செட்டில்டு லைஃப்டா, நல்ல வேனில் கொடுத்துருக்காங்க பாரு கவர்மெண்ட்டுன்னு. அப்போ இறங்கி இந்த குப்பை தொட்டியில் வரக்கூடிய ஸ்மெல்லை நீ யோசித்து பாடுறா, அதோடு நின்று பாடுறா அப்படின்னு கோபி பேசுகிற மாதிரியும், இல்லைங்க இனிமேல் அப்படி பேச மாட்டேங்கன்னு சொல்கிறது நல்ல ஷார்ட்ஸ் அது. அதாவது இந்த பொங்கலுக்கு இந்த குப்பை அள்ளுற தோழர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் வந்து பணம் கேட்பாங்க. அப்போ சில பேர் 10 ரூபா கொடுப்பாங்க, சில பேர் 50 ரூபா கொடுப்பாங்க, 20 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு பணம் கொடுக்குதே, அப்புறம் இதுக்கு நம்ம வேறன்னு. எப்போ எல்லாம் யோசித்து பாருங்கள், அவங்க எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு, உடல் பாதிப்பு அவங்க வரப்போகுது. ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அவர்களை நடத்துகின்ற ஒரு மனநிலையும் மக்களிடம் இருக்குது. இதை சுட்டிக்காட்டும் விதமாக பரிதாபங்கள் கோபி சுதாகர் ரொம்ப அற்புதமாக தூய்மை பணியாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக, ஏதோ அவங்க கவர்மெண்ட் சம்பளத்தில் நல்லா இருக்கிற மாதிரியான இவ்வளவு ஒரு 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 கீழ்த்தரமான மனநிலையில் சில பேர் இருக்கிறாங்கங்கிறத சுட்டிக்காட்டிய ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க. அதுவும் ஒரு சரியான ஆரோக்கியமான விஷயம். இதையெல்லாம் பார்க்கும்போது ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப், சமூக வலைதளங்களில் கூட முற்போக்கானவர்கள், சாதிய மனநிலைக்கு எதிரானவர்கள், மதவெறிக்கு எதிரானவர்கள், ஆண் பெண் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் என பல இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கிறது. ஸோ இது மாதிரியான சமூக வலைதளங்கள் பெருகட்டும், இந்த சாதி வெறி சினிமாக்களுக்கு சரியான சாட்டையடி கொடுக்கட்டும் அப்படிங்கிறது ஜீவா சினிமாவினுடைய எதிர்பார்ப்பு, ஆவல். நன்றி.